மணிமாறன் போடக்கூடாது, ஊரோட போடு, கருமாத்தூர் மணிமாறன் போடு அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன வேணாண்ணே, பெருசாக இருக்குண்ணே, இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் கருமாத்தூர் மணிமாறன், கருமாத்தூர் மணிமாறன், மணிமாறா அப்படின்னு. இந்த நம்மளுடைய பாடல் எப்படி இருக்குன்னா, மெலோடிஸ்னா ஒரு கிராமியம் கலந்துருக்கும், அதில் ஒரு சமூக கருத்தும் இருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு நீங்கள் பாடுங்க, அந்த சமூக கருத்து நான் என்னதான் இருக்குன்னு கேட்குறேன். அப்படியே ஆழம் விழுத போல அந்த புள்ள தலைமுடி, மருதாணி உனக்கு வேணா, மாமனோட ரத்தம் தாரேன், காத்தோடு கலந்து வந்து கண்ணே உனக்கு முத்தம் தாரேன், நில கத்திரிப்பு கண்ணால, செம்பகப்பூ ஒன்னால, தாமரப்பூ கண்ணால, கிக்கு ஏறணும், கிக்கு ஏறணும்னா கஞ்சா பூ தான் போடணும். இதை போட்ட யுவன் சங்கர் ராஜா அவங்கள என்ன சொன்னார்? போனோடனே இது எப்படி வரப்போதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அருமையான மியூசிக். மணிமாறன் உங்கள் பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போகிறாரு, நான் கொண்டு போகிறேன், குலசாமிகிட்ட வேண்டிக்கிங்கன்னாரு. அந்த அந்த பாட்டில் எந்த வரி உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி இந்த இடத்துல இதை போடணும் அப்படின்னு தோணுச்சு? அந்த வார்த்தை என்ன வார்த்தையா? நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி, கஞ்சா பூ கண்ணால செப்பிச்சல உன்னால. அது வருது பிஜிஎம் வந்து அது கஞ்சா பூ கண்ணா டக்கு 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 அந்த ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படா வரி வரும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கட் அப்படின்வாங்க. எப்பா என்னப்பா பாட்டு வருமா வராதானே பையங்க, இருடா 2-3 ஸ்டெப்புக்கு அப்புறம் வரும்டா, எப்பா வீட்டுக்கு போகமான்றாங்க. இந்த கஞ்சா பூ இன்னைக்கு போதை கஞ்சா அதிகமான இதுவாக இருக்கு, இதை பற்றி என்ன, இதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே. அரளி செடி விஷம், ஆனால் அதோடைய பூ எவ்வளோ அழகானது. அது விற்பனைக்காக இல்லை, கற்பனை தான் அது. ஹாய் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இன்றைக்கி நம்ம மேடைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருமன் படத்தில் மிக முக்கியமான பாடல் பட்டி தொட்டி எங்கும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஞ்சா பூ கண்ணாலே, அந்த பாட்டு யார் எழுதுனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆடியோ லான்ச்சில் பேச தெரியாதுன்னு நினச்சா டப்பு 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 டப்புன்னு பேசி பாடலாசிரியராக இவர் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் பிரமிக்க வச்சிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பாட்டு நான் தாங்க எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் உட்காந்த மனுஷனை பேட்டி எடுக்காமல் இருக்க முடியுமா? வேறு யாரும் இல்லை, மதுரையை சேர்ந்த மதுரை மண்ணின் மைந்தன் மணிமாறன். அந்த பேருக்கு பெரிய கொடி கட்டி கைத்தட்டி வரவேற்கலாம் போல் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. புரட்சி தலைவருடைய பேர் மணிமாறன், 1001 படத்தில் கேட்ட பேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. இன்றைக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் கஞ்சா பூ கண்ணாலே அந்த சாங் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை அறிமுகப்படுத்திங்க, நீங்கள் எந்த ஊர்? கண்டிப்பாக இப்போ சொன்னீங்க இல்லையா எம்ஜிஆருடைய பேர் அப்படின்னு, அது 1977 வந்த படம். எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆர் ரசிகன். அவன் படம் பார்த்துட்டு வந்த உடனே, அந்த வருஷம் பிறந்தேன், பேர் வைக்க சொன்ன உடனே எங்கள் அண்ணன் வச்ச பேர் அது மணிமாறன் அப்படின்னு. அந்த படத்தை பார்த்துட்டு வச்சு விட்டாரு. அதான் இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சார் அதில் நம்பியார் கூப்பிடுறோம், தெரியுமா? அதுக்கு அந்த பேர் அவ்வளோ இதாக இருக்கும். அதை நம்பியார் அதை கூப்பிட்டா தான் அந்த ஒரு கெத்து இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரோவே மணிமாறனுக்கு வெற்றி, மணிமாறனுக்கு வெற்றி அப்படின்னு வரும். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னும் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது. வேர்ட்ஸாக படம் அது அவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்களாம் ஜாம்பவான்கள் அவங்களாம் இல்லை. இருந்தாலும் இந்த பேர் வச்சது ரொம்ப பெருமையாக நினைப்பேன். நிறைய இடத்துல இந்த பேர் சொல்லும்போது மணிமாறன், ஆஹா கம்பீரமாக இருக்க அப்படின்னாரு. இந்த படத்தில் கூட ஃபஸ்ட்டு டைட்டிலில் மணிமாறன் அப்படின்னு. சில இடங்களில் நான் விருமன் படத்தில் வேறு நிறைய பாடல்கள் இந்த மாதிரி எழுதலை என்ன செய்வேன்னா, ஷார்ட்டாக சின்னதாக கொடுக்கணும்னு மாறன் இப்படி தான் கொடுப்பேன். என் ஒய்ஃப் கூட சொல்லுவோம், மாறன் கொடுக்காதப்பா, எல்லாரும் கொடுத்த பேர் தான், மணிமாறன் முழுசாக கொடு அப்படின்னு. மணிமாறன் அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் எங்கள் அண்ணன் முத்தைய அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, மணிமாறன் போடக்கூடாது, ஊரோட போடு, கருமாத்தூர் மணிமாறன் போடு அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன வேணாண்ணே, பெருசாக இருக்குண்ணே கருமாத்தூர் மணிமாறன். அவர் சொன்னார், நீ அப்படி நினைக்காத, நீ நெட்டில் போய் எடுத்துப்பார், மணிமாறன் அடித்தா 100 மணிமாறன் வரலாம், கருமாத்தூர் மணிமாறன் அடித்தா நீ ஒருத்தன் தாண்டா வருவேன் அப்படின்னாரு.
எப்பயுமே தனியாக இருக்குது, ஒன்று விடிவெள்ளி மாதிரி இருக்கணும், அதனால் உனக்கு இந்த பேரை நானே வைக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக வைங்கினேன், நீங்கள் சொன்னால் எல்லாம் ரைட் தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் கருமாத்தூர் மணிமாறன் போட்டார். இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் கருமாத்தூர் மணிமாறன், கருமாத்தூர் மணிமாறன். என் நண்பர்கள்லாம் இப்போ மணிமாறன் கூப்பிட்றத விட கருமாத்தூர் மணிமாறன் இருக்காரா அப்படின்னு சும்மா கிண்டலா. அது ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துருச்சு. நல்ல இந்த கஞ்சாப்பூ கண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பாட்டு எழுதுறதுக்கு எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க? இந்த பாடல் இது வந்து ஒரு நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டு பாடலாம் எழுதிட்டே இருக்கீங்களா? ஸ்ட்ரீட் தேட்டர் திருநாடகங்கள் இந்த மாதிரி பண்ணுற ஒரு டீம் திசைகள். அதில் அண்ணன் ரோஸ் மிகில் தான் என்னோடய டீம் லீடர். அந்த டீமில் நான் வந்து ஒரு பாடலாசிரியராக பாடகராக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாடலாசிரியராக தெருக்கூத்துகளுக்கு பாட்டு எழுதுறீங்க? ஆமாம், பாட்டு எழுதுறது, நடிக்கிறது. ஸ்ட்ரீட் தேட்டர் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரீட் தேட்டரில் இருக்கிறவனுக்கு என்னென்ன தெரியணும்னா, முதல்ல பாடல் தெரிஞ்சிருக்கணும், பாடல் எழுத தெரியுதோ இல்லையோ அதை நல்லா உச்சரித்து பாட தெரிஞ்சிருக்கணும், டயலாக் உச்சரிப்பு சரியாக இருக்கணும், ரெண்டாவது முகபாவனை கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வீதி நாடக கலைஞர். இந்த சினிமாவில் நம்ம வந்து ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் வாயாசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் தேட்டரில் செய்ய முடியாது. ஸ்ட்ரீட் தேட்டரில் வந்து அவங்களே பாடணும், அவங்களே முடிஞ்சால் அவங்களே எழுதணும், அவங்களே டயலாக்கை வந்து அவங்களுக்கான டயலாக்கை அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அவங்களே தான் எழுதணும். அப்படி எழுதி நடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதுதான் தெருநாடக கலைன்னு சொல்லுவாங்க. அந்த தெருநாடக கலையிலேருந்து வெளியில் வந்ததுனால தான் ஒரு பாடகனாக வரணும்னு நினச்சேன். கடைசியில் ஒரு பாடல் ஆசிரியராக வெளியில் வந்திருக்கு. பரவாயில்ல, கூடிய விரைவில் பாடகனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடிகராக கூட மாறலாம், சொல்ல முடியாது எப்படி மாறும்னு தெரியல. திடீர்னு கோபுரத்துக்கு கூட போய் உட்காடுறாங்க. அதனால் உங்கள் நிலைமையும் ஒரு நாள்லேயே மாறிடுச்சு. விருமன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல், எந்த பாடல் வெளியே கேட்டதோ இல்லையோ, கஞ்சாப்பூ பாடல் இன்றைக்கும் கேட்டுட்ருக்கு எல்லா இடத்துலையும், பட்டி தொட்டி எங்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் தெருக்கூத்து பண்ணுறீங்க, இதை வந்து முத்தையா சார் பார்த்தாரா? இல்லை, இது பார்க்கல. உங்களுக்கு தெரியும் ஆடிஷனில் தான் ஆடிஷன். ஆமாம், அவர் நீங்கள் ஆடிஷனுக்கு போனீங்க? ஆடிஷன் நடிக்கிறதுக்கா? நடிக்கிறதுக்கு போனேன். நடிக்கிறதுக்கு தான் போனேன். நடிக்கிறதுக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஸ்ட்ரீட் தேட்டரில் அவ்வளோ பெரிய நடிச்சிருக்கோம், ஒரு சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனதுன்னா மருது படம் ஷூட்டிங், மருது படம் ஆடிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. மருது படம் மதுரையில் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து 2000 பேர் நிற்கிறாங்க, அதில் வரிசையில் நான் நிற்கிறேன். 2000 பேர்? ஆமாம், என் சொந்தக்காரன் இப்போ மாப்பிள்ளை ஒருத்தர் இப்போ மெய்ராஜன்னு, அதில் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் அண்டா, அவரே கவிப்பேரரசு ரகுமானை மிஞ்சிட்டாங்க. அவர் தான் பார்த்துட்டு என்னையா எங்கே நிற்கிற, வாயா நம்ம டேரக்டர்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போனா. அது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த இடம் நான் 2000 பேரை நின்று முடி சிக்கிச்சு இவர்கிட்ட, சிவகார்த்திகேயன் அவரு சிக்கிச்சு, இங்கே சிக்காம தப்பிச்சுட்டு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். அவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. உள்ளே இழுத்துட்டு போய் அறிமுகப்படுத்தினோடனே நான் நல்லா பாட்டு அவன் அறிமுகப்படுத்தினது என் மாமன் நல்லா பாடுவாப்பினே. பாடுவீங்களா? அந்த இதில் வந்து பாடல் ஆசிரியருக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. பாடல் எழுதுவீங்களா, நீங்கள் எழுதின பாடல்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் எழுதின பாடல், அப்புறம் அண்ணன் எழுதின பாடல் எல்லாத்தையும் பாடி காட்டுறேன் வரிசையாக. அதிலேருந்து கேட்டுட்டு அவருக்கு அதில் ஒரு ஈர்ப்பு, நல்லா இருக்கே, வரிகள் வித்தியாசமாக இருக்கு. என்னென்ன பாட்டு பாடுனீங்க? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பாடும்போது நல்ல ஒரு மெலோடிஸ் பாடு அப்படின்னு அது வந்து ஒரு மெலோடிஸ். எப்படின்னா இந்த நம்மளுடைய பாடல் எப்படி இருக்குன்னா, மெலோடிஸ்னால் ஒரு கிராமியம் கலந்துருக்கும், அதில் ஒரு சமூக கருத்தும் இருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு நீங்கள் பாடுங்க, அந்த சமூக கருத்து நான் என்னதான் இருக்குன்னு கேட்குறேன். ஆழம் விழுத போல அந்த புல்ல தளமுடி, நூலை போல சிறுத்தி இருக்கும் அழகு புல்ல பூங்கொடி, உள்ளங்கை ரேகையெல்லாம் உன்னுடைய பாத உத்து நாம் பார்க்கையில ஒத்தையில போரே, ஆழம் அடியே ஆழம் விழுத போல அந்த புல்ல தலைமுடி, மருதாணி உனக்கு வேணா மாமனோட ரத்தம் தாரேன், காத்தோடு கலந்து வந்து கண்ணே உனக்கு முத்தம் தாரேன், செம்புழுதி மண்ணெல்லாம் தொட்டு வைக்க பொட்டாச்சு, செம்பருத்தி உன்னழகு வெண்ணிலவ சுட்டாச்சு, ஆழம் விழுத போல அந்த புல்லு தலைமுடி, நூலை போல சிறுத்தி இருக்கும் அழகு புல்ல பூங்கொடி. இதில் ஒரு மெசேஜ் என்னன்னா, புன்னக வேணாம் புள்ள, புன்னக போதும் புள்ள,
பொன்னக வேணாம் புள்ள புன்னக போதும் புள்ள கண்ணாலே தொட்டு கொல்ல சம்மதம் சொல்லு புள்ள தொட்டுக்கிட்டு வேணாமே லட்டு பெண்ணே நீ போதும் விட்டு விட்டு ஓடாதே இத்து போவேன் நானே ஆழம் விழுத போல அந்த புள்ள தலைமுடி இப்படி இது வந்து இது பாடி காட்டுறீங்க அவர்ட்ட. ஆமாம் இது பாடி காட்டுறேன் ஃபஸ்ட்டு. பாடல் நல்லா இருக்கே, பாடல் நல்லா இருக்கு. இது வரிகள் யார் எழுதுனதுன்னு. அப்போது என் அண்ணன் ரோஸ் முகிலன் எழுதுனது. நீங்கள் எழுதுனது எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் எழுதியிருக்கீங்களா? நான் எழுதியிருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எப்படின்னா இன்னொரு பாட்டு பாடி காட்டுறேன். அது ஒரு மெலோடிஸ் தான். பொட்டு பொட்டு செந்தூரம் பொட்டு பொட்டு அடி மின்னுதடிவோம் புருவோம் தொட்டு தொட்டு பொட்டு பொட்டு செந்தூரம் பொட்டு பொட்டு அடி மின்னுதடிவோம் புருவோம் தொட்டு தொட்டு சிரிச்சா கண்ணுபடும் சீரக பல்லெல்லாம் சீரழிஞ்சு போகுமடி சிரிக்காம இருந்து கடி நாரக்கால் வச்சவளே நீ நடந்தா கண்ணுபடும் நாலு கண்ணு பார்க்கையில நடக்காம நின்று கடி கண்ணெடுத்து கண்டாக்கா கல்லும் கரையுதுன்னு கண்டசனம் கண்ணு வைக்குது கண்ணே உன் கண்ணை கண்டு கை நீட்டி தொட்டாக்கா கரண்டு சாக்கு அடிக்குதுன்னு கை நீட்டி தொட்ட காத்து காதுல தான் சொன்னதுண்டு ஆகாதடி ஆகாதடி இம்புட்டு அழகு ஆத்தா வாய் பொளந்து பாப்பான் உன்னை படைச்சவனே பார்த்தா. இப்படி ஒரு பாடல் நல்லா இருக்கே. ஒரு பொண்ணை வர்ணிக்கிறதுக்கு இப்படியா அவர் கேட்டார். நல்லா இப்படி இதே மாதிரி நல்லா கிராமத்து வரிகளாக இருக்குது. இதை சினிமா ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னாரு. சினிமா ரேஞ்சுக்கு எனக்கு சினிமாவுக்கு பாடல் எழுதுறதுக்கு தனி ஒரு பாடல் நான் வச்சுருந்தேன் சார். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாடல் இருக்குது. இப்போது கிராமிய பாடல் பாடுனீங்க, சினிமாக்குன்னும் போது என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் போடணும்னு சொன்னார்? சினிமாக்குன்னும் போது இதே வார்த்தைகள் வரணும், சினிமாவுக்கான அந்த இசைக்குள்ளே வரணும். தன்னே நானே நன்னே தன்னே நன்னே தானே நன்னே இது ஒரு டியூனு. தன்னே தானானே தன்னே இப்படி பண்ணோம்னா சினிமாவுக்கான டியூன். ஒன்றும் இல்லை, ஆடம் ஆன வாரதை பாருங்கடி ஆனா அசைஞ்சு வாரதை பாருங்கடி இதுதான். இதுவே சினிமாவுக்கு வரும். ஆயிரம் தாமர மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிய கொட்டுங்கடி இதுதான் சினிமா. இதை வந்து சினிமா டியூனாக ஆக்குங்கன்னாரு. சரி, நான் ஒரு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, ஒரு பாடல் நான் சினிமா மாதிரி மெட்டு போட்டு ஒரு பாடல் பாடி காட்டுறேன் அப்படின்னாரு. நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட வரிகள் நல்லா இருக்குது, நீங்கள் எழுதி முயற்சி பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஒரு பாடல் முதல்ல அவருக்கு சினிமா டியூனில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்தேன். பாட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுனது எப்படி அந்த கஞ்சா பூ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அந்த பூ கஞ்சா பூ கண்ணால் அது வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் வந்தது எல்லாம். ஒரு நல்ல ஒரு கற்பனையில் இந்த மாதிரி நல்லா எழுதுங்க. ஒரு பொண்ணை வர்ணிச்சு, ஒரு பொண்ணை ஒருத்தன் பின்னாடியே சுற்றுறான், இதுதான் ஃபீல். பின்னாடி சுற்றுறான், ஆனால் அவள் மனசுக்குள்ளே சொல்ல மாட்டேங்கிறான். இதுதான் சுச்சுவேஷன். இந்த மாதிரி எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் சொன்னார். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எழுதுங்க, ஏதாவது வரிகள் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி வரி வந்தால் எனக்கு கொடுங்கன்னாரு. அப்போ தான் ஒரு பொண்ணோட கண்ணுனா ஃபஸ்ட்டு எழுதுனது வந்து கத்திரிப்பூ. அப்போ கத்திரிப்பூ கண்ணால் அந்த பாட்டெல்லாம் வரல. ஆமாம், அதை ஏகாசி அண்ணன் எழுதின பாட்டு. அது அந்த வரி அப்போது வரல, அதனால கத்திரிப்பூ கண்ணை போட்டேன். இது அந்நெறிய நல்லா இருக்குப்பா. ஆனால் வரிகள் ஃபுல்லாக கேட்டுட்டு அருமையாக இருக்குது. அந்த பிகினிங் என்ன எழுதுனீங்க? ஃபஸ்ட்டு வந்து கருவேலம்பூ கண்ணால செப்புச்சேலை ஒன்னால இப்படி நில கத்திரிப்பூ கண்ணால செம்பகப்பூ ஒன்னால தாமரைப்பூ கண்ணால கிக்கு ஏறணும். ஆமாம் எனக்கு ஏறல, இல்லை கிக்கு ஏறணும். அப்போ கிக்கு ஏறணும்னா கஞ்சா பூ தான் போடணும். கஞ்சா பூ தான் போடணும் அப்படின்னு அதை போட்டு என்ன சொல்கிறாரோ அப்படின்னு போட்டேன். இதுதான் பாட்டு, இப்படி இருக்கணும் பாட்டு அப்படின்னாரு. அப்போவே பிடிச்சிட்டாரு. இந்த பாட்டு ஹிட்டு முடிமாறன் அப்படின்னாரு அன்னைக்கே. சார் நான் கஞ்சா பூ அப்படின்னா அதை விடுங்க, ஹிட்டு என்கிட்ட இருக்கட்டும் பார்த்துக்கணுன்னாரு. அப்புறம் பாடல் கொடுத்துட்டேன். அதே மாதிரி
இதே மாதிரி நிறைய பாடல்கள் எழுதுங்கன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த கஞ்சா பூ, அதுக்கப்புறமேட்டு சூரியன் வந்து கவட்டியால் கல் எடுத்து உடைப்பேன், இதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க? அப்படியே மைண்டை வந்து ஒரு ஃப்ரீயாக விட்டுருவீங்க, லவ் மூட்லேயே சுற்றுவீங்களா, நீங்கள் சுற்றுற மாதிரி யோசிப்பீங்களான்னு கேட்குறேன். அது என்னென்னா கற்பனை இருக்குன்னு நான் எல்லா பாடல்களையும் கேட்குறது. அதாவது ஒரு பொண்ணை வர்ணிக்கும் போது நிறைய பாடல்களை கேட்குறோம் இல்லையா, கேட்கும்போது நம்மளுடைய கற்பனை வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த கற்பனையில் நம்ம கிராமத்து வார்த்தை வரணும். ரெண்டாவது இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது எவனும். அது அண்ணா ரோஸ் முகிலன் என்னோடய பாடல். அவர் பேர் ரோஸ் மில்கா? ரோஸ் முகிலன். ரோஸ் முகிலன். அவர் சொல்லுவார், நாம் ஒரு வரி எழுதணும்னா அந்த வரியை மறுபடியும் எந்த ஒரு கவிஞனும் எழுதுறதுக்கு ஐயோ அந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லணும், அப்படி எழுதணும்டா அப்படின்னாரு. ஆனால் ஒவ்வொரு நேரமும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதனால தான் அந்த வரிகளை எனக்கு என்னென்னா பாடல் எழுத கொஞ்சம் தாமதமாகும். மற்ற கவிஞர்கள் மாதிரி விறுவிறுன்னு எழுத என்ன, ஏன்னா நாம் எழுதுகிற பாடல் தரமாக இருக்கணும். நான் ஒரு வரியை போட்டேன்னா அந்த வரியை என்ன ஏற்றுக்கவே மாட்டேன், நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் தாமதமாகும். இது நல்ல பாடலாகும். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு லைனும் நம்ம அப்படியே போய் ஆடியன்ஸ்கிட்ட சேரணும். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு விரும்பன் எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அது வந்து எப்படின்னா ஒரு 2 நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன். 2 நாள் ஒரு பாட்டு எழுத 2 நாள். அது எழுதுனது வந்து 6 சரணம். ஆனால் படத்தில் வந்து 1 சரணம். அதுவே 4.5 நிமிஷம் வந்துடுச்சு. திகட்டாமல் கொடுத்துட்டாங்க, அருமையாக கொடுத்துருந்தாங்க. அப்படி ஒரு 2 நாளில் ஒரு 6 சரணம் எழுதின பாடல் அது. இப்போ நீங்கள் எழுதுனீங்க 6 சரணம் 4 மாற்றி 4 நிமிஷம் கொடுத்தாங்க, திக்கிட்டா ஒரே சரணம் சூப்பராக இருந்தது. இதை போட்ட யுவன் சங்கர் ராஜா அவங்கள என்ன சொன்னார்? அதான் இது அந்த வார்த்தை கேட்ட உடனே இப்போது இந்த பாடலை வந்து நான் கொடுத்துட்டு இல்லையா, அவர் வந்து நிறைய தடவை முயற்சி பண்ணுறாரு. மியூசிக் அதாவது டேரக்டர் அண்ணே முத்தையா தான் இந்த பாடலை எப்படினாலும் கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஒரு 5 ஆண்டு காலங்களில் வர்ற படங்கள்லாம் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியல, இது ஒரு காரணத்தினால போகுது. கடைசியில் என்ன சொன்னார்னா, மணிமாறன் உங்கள் பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போகிறாரு, நான் கொண்டு போகிறேன், குலசாமிகிட்ட வேண்டிக்கிங்கன்னாரு. அதே மாதிரி வேண்டினேன். கரெக்டாக அவர் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு இன்னும் நேட்டிவிட்டியோட அந்த வார்த்தைகளை பார்த்தோம், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்னார் உங்கள் பாடலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். அப்பா போதும்டா அப்படின்னு அன்னைக்கு அவர் எடுத்தார் கையில். அது வந்து வெறும் சும்மா பல டியூன் போட்டிருந்தது. கஞ்சா பூ கண்ணால் வந்து ஸ்ரீராம் பாடின அந்த இதே கிடையாது. நாங்கள் கிராமத்து வார்த்தை அந்த சாயலில் நிறைய டியூனில் போட்டது. அது எப்படின்னா டைரக்டர் பார்க்கும்போதெல்லாம் என்னை பாட்டாருன்னா போதும், கஞ்சா பூ கண்ணால் செப்பு சேரில் ஒன்றாலே வேறு டியூனில் பாடுவார். அவர் வேறு டியூனில். ஆனால் அது வரிகள் அவருக்குள்ளே போயிடுச்சு. போனோடனே இது எப்படி வரப்போதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அருமையான மியூசிக். உங்கள் பாட்டு பாடினது வந்து ஸ்ரீராம், மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. அது நான் நம்ம பாடல அறிமுகம் நாயகி அறிமுகம் நாயகி கார்த்திக் சார் இயக்குனருடைய கம்பெனி. எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது முதல் வாய்ப்பு, எனக்கு முதல் வாய்ப்பு, இவ்வளோ பெரிய வாய்ப்பு. அப்போ தான் சொன்னார் டாக்டர், காத்திருக்கணும், எதுக்குமே காத்திருக்கணும் மணிமாறன் அப்படின்னாரு. அதே தான் அவர் சொன்னதான். ரொம்ப நாளைக்கு நீங்கள் காத்திருக்கீங்க, இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க மணிமாறன்னா. கரெக்டாக இதே ஒரு விரும்பனில் வந்துச்சு. அப்படியே எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த பாடலை. அந்த பாடலை பாடின விதமும் சரி. அந்த பாட்டில் எந்த வரி உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி இந்த இடத்துல இதை போடணும் அப்படின்னு தோணுச்சு? அந்த வார்த்தை என்ன வார்த்தையா? அது ரொம்ப போட்டது வந்து இதுதான், நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி. செமிச்சேண்டி. அது வந்து அதை தூக்குனா தான் ஒரு இளைஞனுக்கு பொண்ணு கிடைக்கும். அதை ஆனால் இதை தூக்குறது என்ன, நீ மட்டும் சொல்லு, இதை அப்படியே லட்டு மாதிரி போட்டு சாப்பிட்டு போயிடுறேன், சாப்பிட்டு ஜெமிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு நீ மட்டும் அப்படின்னு சொல்லு. அதான் கற்பனை வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இது வேற லெவல் கற்பனை. ஆமாம், அது வந்து மந்தக்கல். அது வந்து என்னென்ன மந்தக்கல்னா என்னன்னு சரியா தெரியல. இல்லை, இங்கே நீங்கள் சொன்ன எனக்கு தெரிஞ்சு கல்லை தூக்கி போடுன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு அதோட பேர் சொல்கிறீங்க. அதான் அது விஸ்வலில் காட்டுற வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ரமோ வரும்போது கூட அது இல்லை, செகண்ட் சிங்கிள் ப்ரமோ வரும்போது தான் கார்த்திக் சார் அது விஸ்வலில் வச்சுருந்தாங்க. அப்போ தான் தெரியும் மந்தக்கல்னா அதானோ அப்படின்னு. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடியன்ஸ் கேட்குறாங்கள மந்தக்கல். இந்த பாடல் ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியே வரும்போது, ரெண்டாவது அந்த பாடல் வரும்போது கன்னடாவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நண்பர். சார் நான் கன்னடாவிலேருந்து பேசுகிறேன், அது மந்தக்கல்னு எழுதியிருக்கீங்களே, அது என்ன? நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன் தான் அப்படின்றாரு. உங்கள் பாடல் வரிக்கு வரி ரசித்தேன்,
அந்த ஒரு என்ன அதுக்கு என்ன அர்த்தம், மந்தக்கல்னா என்ன அப்படின்னாரு. மந்தக்கல்னா மந்தையில் இருக்கிற கல். மந்தையில் என்ன கல் இருக்கும்னா இளவட்டக்கல் இருக்கும். இளவட்டக்கல் அது மந்தையிலே இளவட்டக்கல்னா எங்களுக்கு டக்குனு அந்த இளவட்டக்கல் எங்கே இருக்கும்னா மந்தையில் இருக்கும். மந்தையிலே அது கிடக்கிறதுனால அதுக்கு பேர் மந்தைக்கல் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த மந்தக்கல்லை எடுத்து தூக்கி போட்டால் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இளவட்டக்கல் தூக்கி, இளவட்டக்கல் அப்படிங்கிறது அதோட பேர். அதுக்கு மறுவி இன்னொரு பேர் என்னென்னா மந்தக்கல், மந்தையில் கிடக்கு. அது இந்த கிராமத்தில் இருந்து தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே இன்றைக்கி நிறைய வார்த்தைகள் தெரியறதில்ல. நிறைய நம்மளுடைய சகோதரர்கள் சொந்த பந்தவங்களாம் நிறைய இருப்பாங்க. இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற இளைஞர்கள்ட்ட நான் கேட்பேன், இப்போ அந்த மாதிரிலாம் தூக்கி பொண்ணு கொடுக்குறாங்களா? இப்போ அது காட்சி பொருளாக இருக்குது. உங்கள் டைம் தூக்கி போடுங்க, முடிஞ்சா தூக்கி போடுங்கன்னா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இப்போ மாசி திருவிழா நம்ம ஊரில் கிராண்டாக நடக்கும், பயங்கரமாக மகா சிவராத்திரி. நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஏதாவது அந்த மாதிரி தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்து நானே தூக்கி போட்டிருக்கேன்னு ஒரு சம்பவத்தை கூட சொல்லியிருக்கேன்ல. அப்போ இளவட்டக்கல்ல தூக்கி போட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க. அது நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சின்ன வயசில் இருக்கும்போது அதை தூக்கி பழகணும். கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஒரு தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டாலே அந்த பேரம்பேத்தியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு வருவாங்க பார்த்தீங்களா. பேரனை கூப்பிட்டுட்டு வந்தாலும் சரி, மகன் பேரனை கூப்பிட்டு வந்தாலும் சரி, அவன் என்ன செய்வாங்கன்னா அந்த பேரனாக இருந்தால் அவனுங்க விட்டுட்டு போ, நீ போ அப்படின்ட்டுருவாங்க. இந்த வயசாகிற பெருசு இருக்குல்ல, தாயம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் நினைப்போம் அவங்க தாயம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. அவங்க தாங்க பவர்ஃபுல்லான ஆள். தாயம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பேரனுங்க, வா என்னடா உங்கள் அப்பா என்னடா நல்லா கஞ்சி ஊற்றுறானா, என்னடா சோறு நல்லா சாப்பிட, என்னடா இப்படி இருக்க. ஒரு பையன் ஒல்லியாக இருந்தான்னா ஃபஸ்ட்டு திட்டு யார் கொடுக்கும்னா அவன் அப்பனுக்கு தான் விடுவேன். என்னடா பிள்ளை வளர்க்குற. கிராமம்னா அப்படி தான். மற்ற சிட்டிக்குள்ளே வந்து பாருங்கள், என்ன படிக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, கிராமத்துக்கு போய் பாருங்கள், என்னடா இப்படி இருக்க, உங்கள் அப்பா உனக்கு என்ன கஞ்சி ஊற்றுறாங்கண்ணா, உங்கள் அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லி அவன் திட்டு விழுந்துரும். வைவாங்க. அப்புறம் என்ன செய்வான்னா அந்த கல்லை உருட்டுறா அப்படின்வாங்க. சின்ன பையனாக தான் இருப்பான். கல்லை உருட்டுறா, சியா உனக்கு 4 ரூபா தரேன் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ வேணும், காசு தரவா, சியா உருட்டு அப்படின்வாங்க. அப்படியே உருட்டுவேன். கண்டுக்கிற மாட்டாங்க. நம்ம கண்டுக்கிட்டோம்னா வெக்கப்பட்டுக்கிட்டுருவாங்க. அவன் அப்படியே உருட்டிட்டு லைட்டாக, சியா உருட்டிட்டேன் அப்படின்வான். எங்கே உருட்டி காட்டு, உருட்டிடுவான், லைட்டாக உருட்டு. சூப்பர், இங்கே வா, உனக்கு என்ன வேணும், போ அந்த கடையில் போய் சியா சொன்னேன்னு சொல்லி முட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியம் தான் அங்கே இருக்கும் கிராமத்தில். அந்த மந்தக்கல்ல நகட்டலைன்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒய் விழுகாது, அவன் அப்பனுக்கு தான் ஒய் விழுகும். என்னடா பிள்ளை வளர்க்குற, என்னடா கஞ்சி ஊற்றுற அப்படின்னு. அப்படியே ஆரோக்கியம் கிராமத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தைகளை தான் நம்ம பாட்டில் போடுறோம். அப்போ பாட்டு கூட பார்த்தேன், அந்த பாட்டு வரிகள் இன்னொரு வரியும் நான் யோசித்தேன். இந்த மாடு குத்தினாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் உன் கண்ணு பார்வை குத்துச்சுன்னா செத்துரு வண்டின்னு எழுதிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து வைரமுத்து சார் அந்த மாதிரியான லிரிக்ஸ் அவங்க தான் ரொம்ப உன்னிப்பாக அந்த தமிழ் வார்த்தையெல்லாம் போடுவாங்க. அவங்கள நிறைய ஒரு இதுவாக பெண்மையை ரொம்ப அதிகமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு வைரமுத்து சார்லாம். ஸோ அந்த லைனில் உங்களுடைய பாட்டெலாம் இருக்கு. உங்களுக்கு யார் ரொம்ப பாடலாசிரியர் ரொம்ப பிடிக்கும்? வைரமுத்து தான். நான் சொன்னதுனாலயா இல்லை, அவருடைய பாடல் கேட்குறோம்ல, நிறைய பாடல், அதாவது மற்ற பாடல் அதுக்காக குறையா சொல்லலை. எனக்கு வந்து ஈர்ப்பு ஒன்று இருக்குல்ல, அவருடைய வரிகளுக்கான ஈர்ப்பு செம்மையாக எழுதுவார். அது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய ஈர்ப்பு அவரை பார்த்து தான் நான் உண்மையிலே வரிகள்னால் இப்படி எழுதணும். அதாவது அவர் எப்படி பண்ணுவார்னா, பாடல் முடிகிற இடத்துல ஒரு டச் வைப்பார், சூப்பர், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ எழுத என்ன செய்யணும்னா, அந்த மட்டும் இருக்கக்கூடாது, வரிக்கு வரி அழகில் இருக்கணும் அப்படின்னு. அதில் சரணத்தில் வந்துச்சு, ராத்திரியை உன்னை நடித்தா எழுப்பி அந்த நட்சத்திரம் உழுப்பி மூக்கில் காதில் தோடா மாட்டி தொங்க விட போகிறேன். வானத்தை உழுப்புறதுங்கிறது எவ்வளோ பெரிய கற்பனை. அதுதான் அந்த லைனுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி கற்பனையிலையும் வித்தியாசமான கற்பனை, வியக்கிற மாதிரி கற்பனை அவர்கிட்ட இருக்கும். இருக்கும். அதுதான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதா. கார்த்தி சார், சூர்யா சார் என்ன சொன்னார் உங்களை பார்த்துட்டு? பயங்கர, அது வேற உணர்வு. அது என்னோட பாடல், பாடல் இது எப்படி டியூன் போட்டிருப்பாரு, எப்படி அது ஃபஸ்ட்டு அது வருது பிஜிஎம் வந்து அது கஞ்சாப்பூவு கண்ணா டக்கு 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 அந்த ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா வரி வரும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கட் அப்படின்றாங்க, திரும்ப அது அப்பாடா இந்த அடுத்து போடும்போது வரி வந்துடும் அப்படின்னா இப்படியே
அது அது மொட்டை வெயில், சரியான வெயில். வைகை டேமுக்கு பின்னாடி அது காமாக்காப்பட்டின்னு எனக்கு ஏதோ ஒரு பயங்கர மொட்டை வெயில். ஒதுங்கிறதுக்கு ஒரு செடி பொறி. அப்படி இடத்துல நானும் என் பையனும் வந்து நிற்கிறான். எப்பா என்னப்பா பாட்டு வருமா வராதான்னு என் பையன் கேட்க. இருடா 2-3 ஸ்டெப்புக்கு அப்புறம் வரும்டா அப்படின்னா, எப்பா வீட்டுக்கு போகுமான்றான். இருடா பார்த்துட்டு போகும்டா அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக கஞ்சா பூவு கண்ணால செப்பு சேலை ஒன்னால கட். அடுத்து அனுப்பல்லவி எப்படா வரும் அப்படின்னு எதிர்ப்பா. அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். அப்போது அப்படி இடையில எப்போயாவது ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, ரிலாக்ஸ்டாக அந்த பாட்டு ஓடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மறந்து ஆஃப் அன் ஹவர் அவர் கட்சல் போட மாட்டாரு. அந்த நேரத்தை ஃபுல் ஒரு சரணம் ஓடிடும். அப்பாடா கேட்டோம்டா அப்படின்னுவேன். அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னென்னா அதை வந்து பல டியூனில் பாடினது, அதோட வரிகளை அவரோட மியூசிக்கில் கேட்கும்போது அப்போவே நினச்சேன் பாட்டு செம்ம ஹிட்டு. சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அப்படின்னு. அது ஒரு ஆர்ட் டைரக்டர், அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்களே, அவங்கள்ட்ட சார் பாடல் எப்படி சார், இந்த பாடல் ஆசிரியர் நான் தான். அப்படியா நீங்களா, உங்கள் பேர் மணிமாறன் சார். வேறு லெவல்லையா பாட்டு, சூப்பர், நீ எங்கேயோ போகிறப்போ ஒன்று. சரியா ரொம்ப நன்றி. உண்மையிலே அவங்களுடைய அன்னைக்கே அவங்க கணிச்சிட்டாங்க இந்த பாட்டு எங்கேயோ வரும் அப்படின்னு. உண்மையிலே யுவன் சங்கர் ராஜோட இசை மட்டும் இதில் சேரலைன்னா இந்த பாட்டு வெறும் இதாக தான் இருக்கும். பாட்டு நல்ல ஹிட்டு. ஆனால் எல்லார் மனசுலேயும் என்ன தோணுதுன்னா, இந்த கஞ்சா பூ இன்னைக்கு போதை கஞ்சா அதிகமான இதுவாக இருக்குது, இதை பற்றி என்ன, இதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே, கஞ்சாவை ப்ரமோட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போது ஒருத்தவங்க கூட எழுதியிருந்தாங்க, கஞ்சா பூ இப்படி போட்டிருக்கீங்களே, இது வந்து நீங்கள் என்ன கஞ்சா வியாபாரம் பண்ண போகிறீங்களா, ஏற்கனவே அப்படின்னு அப்படி இப்படிலாம் வந்துருச்சு இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி, இப்போ இதில் இப்படி பாடல் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்னுடைய மன்னிச்சுங்க, இனி வருகாலத்தில் எழுத மாட்டேன். ஏன் மன்னிப்பு? இல்லை ஒன்றும் இல்லை, இருந்தாலும் என்னென்னா நான் கஞ்சா பூவை தான் வர்ணிச்சிருக்கோம். கஞ்சா பூ கண்ணால். இப்போது அரளி செடியை திண்டா செத்து போயிடும். அரளி செடி விஷம், ஆனால் அதோடைய பூ எவ்வளோ அழகானது. அதே மாதிரி தான் ஒரு சில விஷமானதுக்கு ஒரு அழகான ஒரு பூ இருக்கும். அந்த பூவை வர்ணிக்கிறதுக்கு, ஒரு பொண்ணோட கண்ணை வர்ணிக்கிறதுக்கு அதோட பேரை சொல்லித்தான் ஆகணும். இது இது கற்பனை தான், இது விற்பனைக்காக இல்லை. கண்டிப்பாக அது விற்பனைக்காக இல்லை, கற்பனை தான் அது. ஆனால் விமர்சனம் பண்ணதை கூட எவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்து அதை வந்து அவ்வளோ அளவுக்கு போடாதீங்க, அது அவங்க மனசு புண்பொழுது. அவங்க மனசு புண்பொழுதா இதை அவங்க பிள்ளைங்க படிப்பாங்க இல்லையா, ஒரு தாயை பிள்ளைங்க ஐயோ இப்படி. ஆனால் உண்மையிலே என் பையன் என்னை கெட்ட வார்த்தை நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. என் பையன் எல்லாம் படிச்சுட்டு அப்பா எதுவும் சங்கடம் பண்ணுறது, பா விடுப்பா நீ நல்லா தான்ப்பா பாடியிருக்க அப்படின்லாம் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் விமர்சனங்கள் வரும். அதை பையன் கேட்டுட்டு உங்கள் பையனுடைய மன தைரியத்தை தான் பாடுறான். அப்படி எப்படி இருக்கும் தெரியுங்களா, அவனுடைய எவ்வளோ பக்குவம், அந்த வயசில் எவ்வளோ பக்கம், என்ன வயசு உங்கள் பையனுக்கு? அவனுக்கு என்ன இப்போ ஒரு 12 வயசு 12 வயசுலேயே அவனுக்கு எவ்வளோ பக்குவம்னா, அவன் இன்னும் வளர்ந்தானா எவ்வளோ பக்குவம் ஆகிடுவான்னு யோசிங்க நீங்களே. இப்போ நீங்கள் கஞ்சா பூ கண்ணாலே பாட்டு எழுதி நல்ல ஃபேமஸ் ஆகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அங்கீகாரமே இருக்காது, அப்போல்லாம் நிறைய இடங்களில் போப்பாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா, எழுதி தர நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், இதுக்கு முன்னாடி எழுதி தரது போல பாட்டு பாடுறதுக்கு தான் போயிருக்கேன் சார், பாடல் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. புதுசாக போகிறவங்களுக்கு நிறைய திட்டுகளும், வெளியில் போய் நில்லு நம்ம ரொம்ப நேரம் அந்த மாரிலாம் இருக்கா, அனுபவப்பட்டீங்களா? இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. நம்ம போய் பாடல் பண்ணீங்களா அந்த மாதிரி? பாடுறதுக்கு போயிருக்கோங்களா, பாடும்போது இப்போ நிறைய தொலைக்காட்சியில் இந்த மாதிரி பாடும்போது நான் வந்து ஃபோக்கு கிராமிய கலைகள் தான். போகும்போது சில இடங்களில் அவமானம், கொஞ்சம் உங்களுக்கு இது சங்கவிகள் சரியாக இல்லை அப்படின்னு. ஃபோக்கு கிராமிய பாடலுக்கு இதுக்கு சங்கவிகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் சங்கவியல்னால் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சங்கவியல் படிப்போம். அப்போ சங்கவியல் படிக்கும்போது ஒவ்வொரு ரிதத்தோட கோடு என்ன, இது 4/4 6/8 2/4 3/4 இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசை. அதை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒரு பாடகராகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. சினிமா பாடல்களை விரும்பி பாடுவேன். ஆர்கெஸ்ட்ரா போனால் நிறைய பாடல்கள், சினிமா பாடல்கள் தான் பாடுவேன். சினிமா பாடல்கள் பாடி என்னென்னா ஸ்கேல்னா என்ன, ஸ்கேலுக்குள்ளே பாடுறது எப்படி அப்படின்னு, ஒவ்வொரு ராகங்கள், இதோட ராகம் என்ன, இதோட ராகத்தோட பேர் என்ன, ஒரு சின்ன அளவில் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு பாடகருக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மேடைகளில் பாடியிருக்கேன். கிராமிய பாடல், சினிமா பாடல் நிறைய பாடிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நேரடியாக பாடும் பொழுது அங்கே வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய கிளாப்ஸ்? நிறைய இப்போ நம்ம போய் பாடுறோன்னு வச்சிங்களேன், அங்கே நார்மலாக இருக்கிற மனிதனும் பார்ப்பான், பெண்கள் பார்ப்பாங்க, ஆனால் குடிச்சிட்டு வர கும்பலும் இருக்குல்ல,
அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு போகல. ஏன்னா இது கிராமிய பாடல்னால் இப்போ நான் சொந்தமாக எழுதி வச்சு தான் பாடுவேன். இப்போ என்னோடய பாடலில் நான் மேடையில் பாடுவேன். இப்போ மேடையில் கிராமிய பாடல் போகும்போது ஒரு மேடை நிகழ்ச்சி, அப்போ கிராமிய பாடல் பாடும்போது ஃபேமஸான ஒரு பாடலை பாடினா தான் அங்கே கிளாப் கிடைக்கும். நல்ல ஒரு இப்போது நிறைய அப்படி போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் என்னுடைய சொந்த பாடல் பாடும்போது வரிகள் நல்லா இருக்கும், அவன் வரிகளை கேட்குறதுக்கு மூடில் இருக்க மாட்டான், ஆர்வமாக இருக்கிறான். ஆனால் அப்படியெல்லாம் போகும்போது நிறையா பேர் பாட்டு எடுக்கலைங்க, நீங்கள் இந்த பாட்டை பாடுங்களேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் ஃபெமிலியர். அப்போது என்னடா இன்னொருத்தர் எழுதின பாடல் தான் நம்ம பாடணுமா அப்படின்லாம் வரும். சரி விடு, நமக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாங்காய் ஊறுகான்னு சொல்லி ஒரு பாடல் நல்ல ஃபோக்கில் தான், நல்ல இவங்களுக்காகவே எழுதணும். எழுதி பாடுங்க அப்படின்னா, மாங்காய் ஊறுகா மம்பான கூழ் குடிக்க கடிக்க இருக்கு, மல்லிகைப்பூ கண்ணு மாமன் பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு, வரப்புல புல்லா வரப்பா நிக்கிறா, வளையல குலுக்கி கரங்க வைக்கிறா, மடியில கொஞ்சம் உறங்க வைக்கிறா, மனசுல தானே தீய வைக்கிறா, மாங்காய் ஊறுகா. இப்படி ஃபோக்கா 6/8 போவோம். இந்த மாதிரி பாடினா கூட மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்களா அப்படின்லாம் பார்த்தேன். கேட்பான், நல்லா இருக்கே மாங்காய் ஊறுகா அப்படின்னு ஒரு சில இடத்துல கேட்பாங்க. உடனே இதவே ஃபாலோ பண்ணிடணும்னு சொல்லி நான் இந்த பாட்டை பாடாத கிராமம் இல்லை. சென்னையில் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஏதாவது பாடிருக்கீங்களா? சென்னையில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, சென்னையில் இல்லை. சென்னை நம்ம கிராமங்கள், அதாவது தென் மாவட்டங்களில் உள்ளே போகும் நிறைய அவேர்னஸ் போகும். பெண் சிசு கொலை சம்மந்தமாக, அதுக்கப்புறம் பெண் உரிமை சம்மந்தமாக, கிராமங்களில் ட்ரஸ்ட்டு ஏதாவது நிறுவனம், ஏதாவது தொண்டு நிறுவனங்கள் சம்மந்தமாக உள்ளே போவோம். அப்படி எழுதும் போதெல்லாம் நான் பாடல் பாடிட்டேன் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு உள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் உரிமை, அப்புறம் குழந்தைகளுக்கான உரிமைகள், இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது ஒரு பாடல் பாடுவோம். இப்படியே உள்ள பயணம் தான் நம்மளுடைய பாடல் பயணம். இப்படி தான் போச்சு. சென்னை பக்கம் இந்த பக்கம் வரல. அதில் என்னென்னா, அது எதுக்காகனா பொருளாதாரத்துக்காக. நம்மளோட பொருளாதாரம் ஒன்று வேணும் இல்லையா, அதுக்காக அப்படியே போயிடுறது. போயிட்டு அப்படியே அப்பொழுது இருந்தும் என்ன செய்யறது, பாடல் எழுதுறது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம வந்து சுச்சுவேஷன், நம்ம வந்து பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவமானம்ன்றது பயங்கரமாக அடிக்கும்ல நம்மளை வந்து அப்படியே அந்த இடத்துல நம்மளை வந்து உள்ளே வந்து பிச்சு படம், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அந்த சுச்சுவேஷனில் எங்கேயாவது நின்றுருக்கீங்களா? நம் பாடலில் நான் எப்படின்னா, இந்த மாதிரி வாய்ப்பு நான் ஒரு தடவை அண்ணன்கிட்ட பாட்டு கேட்டுக்கிட்டு சொல்லியிருந்தேன்ல, இந்த கஞ்சாப்பூ நிறைய பாடல் இருக்குது, கஞ்சாப்பூ கண்ணால் இல்லை, நிறைய பாடல் அண்ணன்ட்ட இருக்கும். அவர் என்ன செய்வார், இருப்பா வாய்ப்பு பார்ப்போம் அப்படின்னாரு. ஒரு தடவை மருது ஷூட்டிங்லாம் கூட வாங்க ஒரு தடவை வாங்க அப்படின்னாரு. வேறு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் தள்ளி போகும்போது 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே போகுது. 4ஆவது வருஷம்லாம் என்னால் தாங்க முடியல. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த படத்தில் வரல, அடுத்த படத்தில் பார்ப்போம். ஆனால் அவருடைய முயற்சியும் நான் உண்மையிலே மறக்கவே முடியாது. அவர் அப்படியே என்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்லுவார், மணிமாறன் இந்த படத்தில் இல்லை, அடுத்த படத்தில் பார்ப்பானே அப்படின்னாரு. அதை மனசை புண்படுத்தாமல் அழகாக, அதாவது இவன் மனசு புண்படுமேன்னு நைஸாக தட்டி கூட சொல்லுவார். சரி பார்ப்போமா, சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. சரி போய்ட்டு வாங்க அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் அப்படி பேசணுன்னு என்ன, அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த 8 படம் ஹிட்டு கொடுத்த இயக்குனர் அப்படி தட்டி கொடுத்து பேசினார்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் என்ன செய்வேன், போயிடுவேன். போயிட்டு ஏதாவது தனிமையாக ஒரு இடத்துக்கு போய் போலன்னு அழுதுருவேன். ஐயோ நான் அழுதுட்டு என்ன செய்யறதுடா அப்படின்னு, பாட்டு எப்படா வரும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அழுதுருவேன். அழுதுட்டு யாரும் பார்க்காத இடத்துக்கு போய் அழுதுட்டு சரி அடுத்துட்டு அப்போ யார் அப்படி டக்குன்னு சிரிச்சு பார்க்காத இடம்னா அங்கே ஷூட்டிங்கில் எங்கிட்டாவது ஒரு ஓரத்துக்கு போயிடுறது, யாராவது அடியோ என்கிட்ட இதில் தான் நான் என்ன. இப்போ நீங்கள் அழுவீங்க, நம்மளுக்கு கண்ணீர் வரும்பொழுது என்ன தோணும் உங்களுக்கு? நான் என்னுடைய படைப்புகள் வந்து எப்படா வரும் வெளியில், ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அவ்வளோ யோசிச்சுப்பீங்க? ரொம்ப யோசிச்சுங்க. அப்படி எப்படினாலும் வர வச்சு. உங்கள் வீட்டில் இருக்காங்களா, உங்கள் மனைவி என்ன கேட்பாங்க? என் ஒய்ஃபெல்லாம் ஒவ்வொரு நேரமும் இப்போ உனக்கு வாய்ப்பு கிடச்சிருமா, இப்போயாவது உனக்கு வாய்ப்பு கிடச்சிருமா அப்படின்னு 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷனே போகும். ஒவ்வொரு நேரம் காமெடியாக பேசுவோம். எப்படின்னா ஒரு தடவையாவது எழுதி இந்த விஜய் டிவியில் அவார்டு வாங்கும் போதெல்லாம் என் ஒய்ஃப் பார்க்கும், ஏயா இப்படியெல்லாம் நீ என்றைக்கு அவார்டு வாங்க போகிற அப்படின்னு. வாங்கிடுவேம்மா, கொஞ்சம் பொறுமையாக வாங்கிடுவேன் அப்படின்னு. எப்போ தெரியுமா வாங்குவேன், உனக்கு 60-70 வயசாக இருக்கும், எனக்கு ஒரு வயசாயிரும், இந்த இப்படி ஆடிக்கிட்டு இப்படி
இந்த உனக்கு அவார்டு தர்றாங்களா போய் வாங்கிக்க இப்படி வாங்க போகிறேன் அப்படின்னு ஏம்மா அப்படியெல்லாம் நினைக்காத, விரைவில் வாங்குவோம்மா, அப்படியெல்லாம் வாங்கிடுவோம். இந்த விரும்பன் ஆடியோ லைன்ஸில் வந்து இசை வெளியீட்டிலால் பாடலாசிரியர்கள்லாம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஸ்நேகன் சார் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் பரவி அதுக்கு பிறகு சென்னையில் வச்சாங்க. அப்போ உங்களுக்கு ஆனால் நான் திரும்பி பார்த்தேன், மதுரையில் நடக்கும்போது பின்னாடி நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க, இவர் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கே தெரியல இவர் பாடலாசிரியர் இருந்தால் ஏன் கும்பலில் உட்காந்துட்டு இருக்காரு தான் எனக்கும் தோணுச்சு. உங்களுக்கு அப்போ மனசு எப்படி இருந்தது? கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இது பண்ணணுமா? அது என்னென்னா இது ஏன்னா அவர் அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. முதல் பட வாய்ப்பு, நல்லா ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் என்னோடய பாடல் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபு என் பையன் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசுவாங்க. எங்கள் அப்பா என் ஒய்ஃப் சொல்லுது, கூப்பிட்டாங்கன்னா இப்படியெல்லாம் பேசணும் இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி வீட்டிலேருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் இருமா, நானும் முயற்சி பண்ணுறேன், நான் பேசுகிறேன் உடனே ஒவ்வொரு செகண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இதையும் சொல்லிடு, மியூசிக் டைரக்டர் விட்டுறாத இப்படி பேசணும் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு போனால் பின்னாடி ஆனால் ஏதோ ஒரு நீங்கள் சொன்னீங்களா உள்ளே விடும்போது சொன்னீங்களா, ஐயோ நான் தான் பாட்டு நான் தான் அப்படின்னு. அப்புறம் ஒரு மேனேஜர் விஜய் சார் வந்து அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். விஜய்குமார் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். உள்ள இடம் இருக்கையெல்லாம் கொடுத்தாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே அறிமுகம் இல்லாததுக்கு எனக்கு உள்மனம் சொல்லுது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, எது செஞ்சாலும் எனக்கு 2D நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு உள் மனசு. எங்கள் அண்ணன் முத்தே இருக்கார், எல்லாருக்கும் அவ்வளோ நடிகர் இருக்காங்க, முன்னாடி பாடாட்டிருக்கலாமோ கூப்பிட்டுருக்கலாமோன்னு உள்மனம் சொல்லுது. இன்னொன்று, எதை செஞ்சாலும் உனக்கு நல்லது தான் செய்வாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு என் உள்மனசு சொல்லிச்சு. ரைட், அதே மாதிரியே அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் என் ஒய்ஃபு கத்திக்கிட்டு, என்ன உனக்கு கூப்பிடல, இருமா நீ என்னம்மா நீ இப்போத்தானே பார்க்குற, ஒரு அவமானம் உனக்கு பெருசாக தெரியுது, இந்த மாதிரி நிறைய அவமானப்பட்டிருக்கேம்மா. நம்ம அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு பின்னாடி நமக்காக எவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கவங்க வழி எவ்வளோ இருக்கும். நான் சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்டம்மா, ஏதோ ஒரு காரணம் இருக்குமா, அதெல்லாம் அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், விடு, ஏதோ மறந்துருப்பாங்க, விடுப்பா, அதை பெருசாக இருக்கக்கூடாதுன்னு கத்திக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் தான் சார் பாரதிராஜ் சார் ஐயா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிச்சு கேட்டார், டேய் பாட்டு சூப்பர்ரா, நான் மறந்துட்டேன்டா அப்படின்னாரு. அவன் உண்மையிலே கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு எனக்கு ஒரு பொன்னாடை பூத்தி, அவர் போகும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவர் சுரேஷ் அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு போனார், தட்டி எழுப்புறாரு, அப்படி அரை கண்ணில் முழிச்சிட்டு இப்படி பார்த்து, நீதானடா அப்படின்னு, டேய் உன் பாட்டு வேறு மாதிரிடா, செம்மையாக இருக்குடா அப்படின்னு பாராட்டினார். அவ்வளோ பெரிய இயக்குனர் இமயம் எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அவர் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் எனக்கு நான் தான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், தூங்கி எந்திரிச்சு பார்த்துட்டு, பாட்டு செம கிட்டுடா, நான் அன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், விடுப்பா அப்படின்னு. என்ன இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா பொன்னாடை போற்றி எனக்கு அவர் பொன்னாடை போற்றி கை கொடுத்து பாராட்டினார். பாட்டு நல்லா இருக்குடா, உனக்கு கண்டிப்பாக நான் வாய்ப்பு தர்றேன், எனக்கு என்னுடைய படங்களில் உனக்கு வாய்ப்பு இருக்குப்பா, கண்டிப்பாக தொடர்ந்து எழுது, நிறைய புத்தகங்கள் படி, தொடர்ந்து எழுது அப்படின்னாரு. ரொம்ப அவர் காலில் விழுது ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி வெளியில் வந்து ஒன்று அந்த அந்த பொழுதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத பொழுதுகள். இந்த பொழுதுகளுக்காக நம்ம பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் இன்டர்வியூ எடுத்தது எக்ஸ்க்ளூசிவாக வந்து முதல் இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் பெரிய அளவுக்கு நீங்கள் வருவீங்க, இன்னும் சினிமா துறையில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா இசையமைப்பாளரும் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்துட்ருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்களா இல்லையான்றது. பட் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் பேட்டி எடுத்துட்டேன். முதல்ல நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முடிக்கும் பொழுது உங்கள் பாட்டோடு எங்களுக்கு முடிச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் எங்கள் நேயர்களுக்கு. கஞ்சாப்பூ கண்ணாலே ஒரு நிமிஷம், இந்த கஞ்சாப்பூ கண்ணால் பட்டி தொட்டியெல்லாம் பாடுறது ஒரு விதம். ஆனால் எனக்கு இன்றைக்கி காலையில் கோயம்பேட்டில் வந்து இறங்கினோடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தையே ஏற்படுத்துச்சு. நான் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணுறேன், பைக்குக்கு இங்கே வர்றதுக்கு பைக்குக்கு ஃபோன் பண்ணுறேன். பைக் ஃபோன் பண்ணால் அவர் இதாகிடுச்சு, பதிஞ்சாச்சு, நம்பர் வந்துருச்சு. கால் பண்ணேன், கஞ்சாப்பூ கண்ணாலன்னு பாட்டு ரிங்டோனு பாது. ஆஹா நம்ம பாட்டா அப்படின்னு. வாங்க சார் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா, சார் 50 ரூபா போட்டிருக்கு, எனக்கு ஒரு 20 ரூபா கொஞ்சம் போட்டு கொடுங்க சார், ரொம்ப தூரம். பரவாயில்ல, நீங்கள் நான் உங்களுக்கு 100 ரூபா கூட தரேன், உங்களுக்கு ரிங்டோன் வச்சுருக்கீங்களே அதுக்காக 100 ரூபா கூட தருவோம் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன்.
நான் ஒரு நாளைக்கு 50 தடவை கேட்குறேன் சார் அந்த பாட்டை அப்படின்னாரு. அப்படியா சார், ஒன்றும் இல்லை, அந்த பாடல் எழுதின பாடலாசிரியர் தான் நான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வெளியில் நிற்கிறேன், கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியுமான்னு. அண்ணே நீங்களா அப்படின்னாரு. நீங்களா ஒரு ஷாக் ஆனார். ஏன்னா எனக்கு காசே வேணாண்ணே, அங்கேயும் இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, இது முதல் சவாரி, காலையில் இது முதல் சவாரியாக இருக்கும், வாங்கிக்க வந்து பிக்கப் மட்டும் பண்ணிக்கப்பா, இந்த வர்றேனே அங்கேயே நில்லுங்கண்ணே அப்படின்னு என்னை வந்து அங்கனுக்குள்ளே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும். ஆனால் அதோட லிரிக்கு அது வேறு லெவல்ண்ணே, சூப்பர்ண்ணே. ஒரு நாளைக்கு 50 தடவை என் பிளேயரே தேயுது, வீட்டுக்கு போனால் வைராங்க, இந்த பாட்டு ஒரு பாட்டு தான் அவனுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் ரிங்டோன் கூட வச்சதில்லைண்ணே, இந்த பாட்டு தான் நான் ரிங்டோன் வச்சுருக்கேன்னு. இவ்வளோ தூரத்துக்கு என்னை பெருமைப்படுத்தியிருக்கு இந்த பாடல். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா கண்டிப்பாக அண்ணன் முத்தையாவும் 2D கம்பெனியும் இசை. இந்த இசை வந்து இல்லைன்னா, அதோட யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை இல்லைன்னா இந்த பாடல் இவ்வளோ தூரம் வர முடியாது. இந்த 3 பேரும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்காக அந்த பாட்டை பாடி முடிச்சிருங்க. கஞ்சாப்பூ கண்ணால செப்பு செல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால ஓன் தட்டாங்காய் பல்லாலவும் சொன்ன ஒரு சொல்லால சூரியனையும் ஓட பேண்டி கவட்டை எடுத்து கல்லால கருப்பட்டி கரைச்சு செஞ்சு வச்ச சிலையா பச்சரிசி போட்ட பொங்கப்பான ஓலையா ஈர கொலைய சொரண்டி என்ன கொல்லுறாயே கொலையா ஈர கொலைய சொரண்டி என்ன கொல்லுறாயே கொலையா கஞ்சாப்பூ கண்ணால செப்பு செல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால.